இந்த பார்ட்ல வந்து அஷ்டவசுக்கள் செஞ்ச சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். அவங்க சம்பவம் பண்ணி சாபம் வாங்கினாங்க. அது என்ன அப்படின்னா, அஷ்டவசுக்கள்னா 8 பேர், 8 பேருமே கூட பிறந்த அண்ணன் தம்பி, 8 பேருமே பசங்க. இவங்க மேல உலகத்துல என்ன வேலை பார்ப்பாங்கன்னா, கடவுள்களுக்கு ஹெல்ப்பரா இருப்பாங்க. முக்கியமா இந்திரனுக்கும் பெருமாளுக்கும் தான் ஹெல்ப்பரா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சில பல ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுப்பாங்களா. அந்த ப்ராஜெக்ட் எது சம்பந்தப்பட்டு இருக்குன்னா, நிலம், அப்புறம் காற்று, ஒளி, வெப்பம், பஞ்சபூதங்களையும் தாண்டி சவுண்டு, இது மாதிரி பூமியில ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா இவங்க மூலயமா தான் சேஞ்சஸ் பண்ணுவாங்களாம். சரி, ஓகே அப்படின்ட்டு இவங்க ஒரு தடவை பூமியில வந்து 8 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது 8வது ஆளோட ஒய்ஃப் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் கூட வந்திருக்காங்க. அப்ப வசிஷ்ட முனிவரோட ஆசிரமத்துல ஒரு பசு ரொம்ப அழகா இருக்கு. அந்த பசுவோட பேர் என்னன்னா நந்தினி பசு. அந்த பசு யாரோட குழந்தை அப்படின்னா, காமதேனு இருக்காங்களா, கடவுள்களுக்கு இப்போ ஒரு பசு இருப்பாங்க மேல உலகத்துல, அவங்களோட குழந்தை. இதை வந்து அவரோட குடும்ப தேவைக்காண்டி வசிஷ்ட முனிவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, பால் கறந்து குடும்பத்துக்கு. இவங்க என்ன பண்றாங்க, அந்த பசு வேணும் அப்படின்ட்டு 8வது அஷ்டவசுவோட ஒய்ஃப் கேட்குறாங்க. அந்த 8வது அஷ்டவசு இல்லம்மா நம்ம வேற ஏதாவது வாங்கலாம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொல்றாரு. இல்ல இதுதான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஒய்ஃப் கேட்டாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு நைட்டா பிளானை போட்டு கூட இருக்க 7 அண்ணன் தம்பி கூப்பிட்டு இந்த 8வது ஆளும் சேர்ந்து போயிட்டு அந்த பசுவை திருடிட்டு வந்துடுறாங்க. வசிஷ்ட முனிவர் வந்து ஒரு வேலையை வெளியே போயிருக்காப்ல. திடீர்னு உள்ள வந்து பார்த்தா பசுவை காணானே டென்ஷன் ஆன அவரு மூளையில தன்னோட ஞானத்தின் மூலமா ரீவைண்ட் பண்ணி பாக்குறாரு. ரீவைண்ட் பண்ணி பார்த்தா 8 பேர் ஆட்டையை போட்டது அவர் கண்ணுக்கு வந்துருச்சு. திருடின 8 பேர்த்துக்குமே சாபத்தை கொடுக்குறாரு. சாபம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. மந்திரத்தெல்லாம் சொல்லி 8 பேருமே பூமியில வந்து பிறங்கடா அப்படின்றாரு. இதான் ஹைலைட்டே, பூமியில பிறக்கிறது தான் சாபமே காய்ஸ். மேல உலகத்துல இருந்து 8 பேரும் பதறி போய் கீழே வந்து அவர் காலில் வந்து, இல்லைங்க பூமியில பிறக்கிறதுல ரொம்ப கஷ்டம், ப்ளீஸ் நாங்கள் உங்க பசுவை திருப்பி கொடுத்துட்றோம், அதனால சாபத்தை கொஞ்சம் வந்து ரிவர்க் பண்ணுங்க அப்படி இப்படின்னு எதாவது கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு செம்ம டென்ஷன்ல இருக்காரு. அப்புறம் மன்னிப்பு கேட்குறாங்க. கொஞ்சம் வசிஷ்ட முனிவர் கூல் ஆகிட்டு சொல்றாரு, சரி சாப விமோச்சனம் ஒன்று இருக்கு, அதை வேணா சொல்றேன். 7 பேர் வந்து பசுவை திருடுறதுக்கு உதவுனீங்க, 8வது ஆள் தான் திருடுனீங்க கரெக்டா, அதனால 7 பேருமே பூமியில பிறந்த உடனே இறந்து போயிருவீங்க, சாப விமோச்சனம். அந்த 8வது ஆளு தன்னோட இளமை பருவம் வரைக்கும் பூமியில வாழ்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வரம் கிடைக்கும் பூமியை விட்டு வெளியில போறதுக்கு. அப்ப நீங்க பிடிச்சா வெளியில போலாம், மேல உலகத்துக்கு, இல்லாட்டா பூமியிலே வாழலாம் அப்படின்னு சாப விமோச்சனத்தை சொல்லி முடிச்சு விட்டுறாரு. இதே மாதிரி ஒரு சம்பவம் மேல் உலகத்துல கங்காதேவிக்கு நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இதுக்கும் ஒரு லிங்க் ஆகும், அதை அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த சாப்டரோட மாரல் என்னன்னு தெரியுமாங்க, ஹஸ்பண்டு கிட்ட ஒய்ஃபோ, இல்லாட்டினா ஒய்ஃப் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்களா, அதனால ஒய்ஃபு கிட்ட ஹஸ்பண்டோ, இல்லாட்டி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அவங்க வந்து இதுதான் வேணும்னு ஒரு விஷயத்த பந்தா காண்டி கேட்டாங்க அப்படின்னா வாங்கி கொடுக்காதீங்க. அது மூலயமா நம்மளுக்கு சந்தோஷம் வராது. அதுவும் முக்கியமா நம்ம சந்தோஷத்துக்காக வந்து இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுதான் அந்த சாப்டர் சொல்லுது. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.